அமைப்பானது 2018ஆம் ஆண்டு முதல் இன்று வரை தனது இலக்கு மாறாது பயணித்து வருகின்ற ஒரு சமூக மட்ட அமைப்பாகும். இளையோருக்கான பல்வேறு செயற்திட்டங்களை ஆற்றி வரும் எமது தளம் அமைப்பானது திருகோணமலை இளையோருக்காக மட்டுமின்றி ஏனைய மாவட்டங்களில் வாழும் தமிழ் பேசும் இளையோரின் ஆரோக்கியமான எதிர்காலத்திற்காகவும் பல்வேறு செயற்பாடுகளை வெவ்வேறு தலைப்புகளின் கீழ் நிகழ்நிலை வாயிலாக மேற்கொண்டு வருகின்றது. அதன் அடிப்படையில் கிராம சேவை உத்தியோகத்தர் மற்றும் விவசாய திணைக்கள வேலைவாய்ப்பு போட்டி பரீட்சைக்கான 7வது வழிகாட்டல் அமர்வு இன்றைய தினம் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. இன்றைய அமர்வின் வளவாளராக பிரெட்லி டொனிசியஸ் அவர்கள் எங்களோடு இணைஞ்சிருக்காங்க. போட்டி பரீட்சை வழிகாட்டலை தொடர்ந்து உங்களுக்கான சந்தேகங்கள் ஏதும் இருப்பின் அதற்கான நேரம் தரப்படும் போது நீங்கள் கேட்டு தெளிவு பெற்றுக் கொள்ள முடியும். நேரத்தை கருத்தில் கொண்டு அமர்வை நான் வளவாளரிடம் கையளிக்கின்றேன். எல்லாருக்கும் குட் ஈவினிங். நான் பேசுறது தெளிவா கேக்குதா? ஆமாம். நான் நான் ஜெயராஜ் பிரெட்லி டொனிசியஸ். நான் தான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு செஷனுக்கு வளவாளராக வந்திருக்கேன். இன்னைக்கு இது இப்ப இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் ஒரு பிடிஎஃப் அனுப்பியிருப்பாங்க உங்களோட குரூப்ல. அதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணி அதுல இருக்க கேள்விகளை உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன். ஸ்கிரீன் பண்றது தானே? ஆமாண்ணா வருது. நான் சொன்னேன் நான் அக்காட்ட அக்காட்டானே எல்லாரும் இந்த பிடிஎஃப் ஒரு எடுத்து பார்த்துக்கோங்க. இது வந்து நான் இது ஒரு கேள்வி வந்து செட்டா இருக்கு. 1ல இருந்து 5, 1ல இருந்து 10 வரை அப்படி செட்டா இருக்கு. இதுல நான் ஒரு 4 செட் வந்து ப்ரிப்பேர் ஆகி வந்திருக்கேன் உங்களுக்கு இன்றைக்கு 1 மணி நேரத்துக்குள்ள செய்யறதுக்கு. அதெல்லாம் முதலாவது கேள்வியை நாங்க பார்ப்போம். முதலாவது கேள்வியில என்ன சொல்லியிருக்காங்கண்டா, அது வந்து சில பந்துகள நிறமும் அந்த பந்துகள் இருக்க எண்ணிக்கையும் சொல்லியிருக்காங்க. இது வந்து நீங்க ஓஎல் எக்ஸாம் செய்யக்குள்ள ஓஎல்ல நிகழ்தகவு என்று படிச்சிருப்பீங்க. அந்த நிகழ்தகவை தான் இவங்க இங்க எங்களுக்கு இந்த எக்ஸாம்ல தந்திருக்காங்க. அதை நாங்க எப்படி வெற்றிகரமாக எதிர்கொள்ளலாம்னு பார்ப்போம். அதுக்காக நாங்க முதல்ல செய்ய வேண்டிய வந்து தரப்பட்ட தரவுகளை தனித்தனியா நாங்க உடைச்செடுக்கணும். அதன்படி நாங்க வாசிச்சோம்டா, மஞ்சள், சிவப்பு, நீலம், ரோஸ் ஆகிய நிறங்களை உடைய பந்துகள் முறையே 5, 6, 7, 8, 9 எனும் எண்ணிக்கையில் பையொன்றில் காணப்படுகின்றன. அதாவது அந்த அந்த கலர் எல்லாம் அப்படி ஒரு ஜம்பிளா எல்லாம் கலந்து பேக்குள்ள போட்டு வச்சிருக்காங்க. அது வந்து நம்ம தந்திருக்காங்க, இத்தனை இத்தனை ஒவ்வொன்றும் இத்தனை இத்தனை இருக்குன்னு சொல்லி எங்களை தந்திருக்காங்க. இது வந்து ஒரு கருப்பு பேக்குள்ள இருக்கு. அப்பதான் எங்களுக்கு நாங்க எடுக்கக்குள்ள வந்து எதை எடுக்கிறோம்னு தெரியாது. ஒரு யூகத்துல எடுப்போம். சரியா? இக்கருப்பு பைக்குள் காணப்படும் பந்துகள் உங்கள் கண்ணுக்கு விளங்காது எனவும் நீர் அவற்றை பார்க்காமல் ஒவ்வொரு பந்தாக வெளியே எடுக்கிறீர் எனவும் கொள்க. இதன் அடிப்படையில் கீழே வினவப்படும் வினாக்களுக்குரிய சரியான விடையினை வினாவின் எதிரே உள்ள புள்ளிக்கோட்டின் மீது எழுதுக. இப்படி இந்த கேள்விகள்ல வந்து கடைசியா தான் அந்த அறிவுறுத்தல்களை தருவாங்க. அந்த அறிவுறுத்தல்களை வந்து நாங்க பின்பற்றணும். இப்ப இந்த கடைசியா சொல்லியிருக்காது பாருங்க, எதிரே உள்ள புள்ளிக்கோட்டின் மீது எழுதுகண்டு நாங்க இப்ப வாசிக்காம அந்த புள்ளிக்கோட்டையும் கவனிக்காம விட்டோம்னா இந்த கீழே எழுதிட்டு போயிடுவோம். அதெல்லாம் வெட்டிடுவாங்க. அதுக்கெல்லாம் மார்க்ஸ் வராது. இந்த அறிவுறுத்தலும் முக்கியம். அதையும் சொல்றேன் இந்த இடத்துல. இப்ப நாங்க இதை எப்படி பாயிண்ட்ஸ் உடைக்கிறேன்டா, ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு கலரையும் ஒரு சைட்ல எழுதுவோம். அந்த கலர் வந்து எத்தனை போல் இருக்கோ அதை இன்னொரு சைட்ல எழுதணும். அப்பதான் எங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். எத்தனை போல் இருக்கு அதை வச்சுக்கொண்டு தான் நாங்க அடுத்த நிகழ்தகவுன்ற ஒரு கான்செப்டுக்குள்ளேயே போகலாம். இப்ப நான் இந்த கேள்வியை நான் இப்படி அணுகுனேன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு போட்டோல காட்டுவேன். அதை பார்த்து விளங்கிக் கொள்ளுங்க. அதுக்கு முதல் செய்யறதுக்கு ஒரு கொஞ்சம் டைம் தரேன். இந்த கேள்விகளை அந்த 5 கேள்விகளையும் செய்யறதுக்கு உங்களுக்கு ஒரு 3 to 4 மினிட்ஸ் நான் டைம் தரேன். குயிக்கா இருக்கா செஞ்சு பாருங்க. எவ்வளவு பேர் சரியா செய்றீங்க. இல்லாட்டி பிளே செஞ்சாலும் பிரச்சனை இல்லை. ஒரு ட்ரை ஒன்று கொடுங்க. ஒரு 3 நிமிஷம் இல்லாட்டி 4 நிமிஷம் தரோம். ட்ரை ஒன்று கொடுங்க.
எல்லாரும் செய்வீங்கன்னு நான் நினைக்கிறேன். இன்னும் ஒரு அதுக்குள்ள செய்யுங்க. அதுக்கு பிறகு நான் விளங்கப்படுத்துறேன். சரி, நாங்க இப்ப விளங்கப்படுத்துறதுக்குள்ள போவோம். ஏன்டா இப்ப நான் கதைக்கிறது உங்களுக்கு தெளிவா விளங்குதா? யாராச்சும் இருக்கா? ரெஸ்பான்ஸ் பண்ணுங்களேன். ஓ சார். சரி, ஓகே. நான் படுத்த இந்த போட்டோ விளங்குதா? போட்டோ விளங்குதா? ஆமாம். விளங்குது. ஆ, இந்த photo பாருங்க. இல்ல, சார் நீங்க பேசுறது கிளியரா விளங்க மாட்டேங்குது சார். சரி. இப்ப இப்ப கேக்குது தானே? அது சின்ன நெட்வொர்க் ஒன்று இருக்கு. இப்ப விளங்குதா? இருக்கா ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க, நான் இதை விளங்கப்படுத்துறதுக்கு. ஓ சார். ஓகே. இப்ப இதுல வந்து நாங்க பாயிண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து அவங்க அவங்க எங்களுக்கு தந்த தரவுகளை வந்து மேல ரைட் சைட்ல நான் குறிச்சிருக்கேன். அதுல என்னென்ன குறிச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா, மஞ்சள், சிவப்பு, நீலம், ஊதா, ரோஸ், இந்த அவ்வளவும் கலர்ஸ். இந்தியால பக்கம் அது எத்தனை இருக்குண்டு 5, 6, 7, 8, 9. ஓகே, இது மட்டும்தான் எங்களுக்கு அவங்க தந்த தரவுகள். சரியா? இப்ப இந்த தரவுகளை வச்சுக்கொண்டு நாங்க கேள்விகளை கேள்விகளை நோக்கி போகலாம். ஓகே, கேள்விகளை நோக்கி போவோம். சரி, இப்ப கேள்விக்கு வந்து இப்ப கேள்வியில வந்து அவங்க எங்களுக்கு முதலாவதா என்ன கேட்கிறாங்க? சிவப்பு பந்து 3ஐ கட்டாயமாக பெறுவதற்கு ஆக குறைந்தது எத்தனை பந்துகளை வெளியே எடுக்க வேண்டும்? இப்ப நீங்க நீங்க இத ஒரு ரியலா செய்யற மாதிரி இமேஜின் பண்ணி பார்க்கணும் இந்த கேள்வியெல்லாம்.
அப்படி அப்படி பார்த்தா கொஞ்சம் ஈஸியா இருக்கு. இப்ப நீங்க உண்மையாவே ஒரு கருப்பு பேக்குக்குள்ள இந்த அவ்வளவு போல்ஸையும் வச்சுட்டு எடுக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. சரியா? அப்ப அதுல எங்களுக்கு இப்ப நிகழ்த்தக வேண்டதால எங்களுக்கு முக்கியமா தேவையானது வந்து டோட்டல் போல்ஸ் எண்ணிக்கை. இப்ப எங்கள்கிட்ட வந்து 5, 6, 7, 8, 9 இத்தனை எண்ணிக்கையில போல்ஸ் இருக்கு. அப்ப நாங்கள் டோட்டல் ஈஸியா காணலாம். அவ்வளோத்தையும் கூட்டி விட்டாலும் டோட்டல் வந்துடும். அவ்வளோத்தையும் கூட்டினா எங்களுக்கு டோட்டல் வரப்போகுது 35. சரியா? 35 போல்ஸ் மொத்தமா இப்ப அந்த பேக்குள்ள இருக்கு. இப்ப அவங்க அந்த 35 போல்ஸ்ல தான் ஒவ்வொரு கண்டிஷன்ஸ்ல எங்கள்கிட்ட இத்தனை எடுக்க போறீங்க, இத்தனாவது எடுக்க போறீங்க, அதுதான் எங்கள்கிட்ட கேட்க போறாங்க. வேற ஒண்ணுமே கேட்க மாட்டாங்க நிகழ்தகவு கேள்விகள்ல. சரியா? இப்ப அதுல அதன்படி எங்கள்கிட்ட இப்ப முதலாவது கேட்ட கேள்வி வந்து சிவப்பு பந்து 3ஐ கட்டாயமாக பெறுவதற்கு ஆக குறைந்தது எத்தனை பந்துகள் வெளியே எடுக்க வேண்டும்? இந்த நிகழ்தகவு கேள்விகள்ல நாங்க மேக்சிமம் இப்ப சிவப்பு பந்து இருக்குதானே, சிவப்பு பந்து வந்து எங்கள்கிட்ட நாங்க அந்த தரவுப்படி பார்த்தா எங்கள்கிட்ட 6 சிவப்பு பந்துகள் இருக்கும். நாங்க பேக்குள்ள கையை விடுறோம். கையை விட்டு ஃபர்ஸ்ட் பால் எடுக்கக்குள்ள முதலாவதே சிவப்பு பந்தா இருக்கலாம். அது வந்து நீங்க இப்ப பிராக்டிக்கலா யோசிக்கக்குள்ள சிவப்பா இருக்கலாம். ஓகே. ஆனா நிகழ்தகவுல நாங்க பார்க்கக்குள்ள முதலாவது நாங்க எடுக்கிற பந்து துரதிருஷ்டவசமா வேற ஒரு கலரா இருக்கலாம். அப்ப நாங்க ஒரு பிராக்டிக்கலா யோசிக்க, நாங்க ரியலா செய்யக்குள்ள வந்து அது நடக்கலாம், யூகமா நடக்கலாம். ஆனா இப்ப நாங்க பிராக்டிக்கலா அதை ஒரு படிப்பு விஷயமா நோக்கக்குள்ள வந்து சிவப்பு பந்து தான் இருக்கு என்ற கட்டத்துல வரைக்கும் அதுக்குள்ள வெளியே எடுத்தாதான் சிவப்பு பந்து எடுக்கலாம். இதுதான் அந்த கணக்குக்குரிய ஒரு கான்செப்ட். இப்ப நாங்க எப்படி சொல்ல 35 பந்து இருக்கு தானே, அதுல வந்து நாங்க எல்லா பந்தையும் வெளியே எடுத்து கடைசியா சிவப்பு பந்து தான் இருக்கிறதுக்குள்ள நாங்க என்ன எடுத்தாலுமே சிவப்பு தானே வருது. இப்ப அந்த ஒரு நிலைமை தான் இந்த கேள்வி நாங்க எடுக்கலாம். யூகமா இருக்கக்குள்ள வந்து 3 சிவப்பு பந்துகள் எடுக்க மாட்டோம். ஆனா இப்ப கடைசியா சிவப்பு பந்து விளங்க மாட்டேங்குதே. சார் நீங்க பேசுறது கிளியரா தெளிவில்லாம இருக்கு சார், விளங்குது இல்ல. சரி, இப்ப விளங்குதா? அது எனக்கு நெட்வொர்க் இஷ்யூ உண்டு. இப்ப இப்ப தெளிவா விளங்குதா? விளங்குதா தெளிவா? ஓ சார். சரி. இப்ப எங்களுக்கு அவங்க கேட்ட முதலாவது கேள்வி என்னன்னா, நாங்க எடுக்கிற 3 சிவப்பு பந்துகள் வந்து எங்களுக்கு நாங்க வெளியே எடுக்க போறோம், அதுல 3 சிவப்பு பந்துகளை வெளியே எடுக்கணும். இதுதான் எங்களுக்கு அவங்க தந்த முதலாவது கேள்வி. இப்ப இந்த முதலாவது கேள்விக்கு நாங்க எப்படி போகலாம்டா, அந்த பைக்குள்ள இதுக்கு மேல சிவப்பு பந்து மாத்திரம்தான் இருக்கு என்ற ஒரு சிச்சுவேஷனுக்குள்ள நாங்க போனாதான் நாங்க வெளியெடுக்கிற ஒவ்வொரு பந்துமே சிவப்பா இருக்கு. ஏண்டா அதுக்கு அதுக்கு முன்னுக்கு நாங்க எடுக்கிறது சிவப்பா இருக்கலாம். ரெண்டாவது நிகழ்தகவுப்படி நாங்க எடுக்கக்குள்ள சும்மா லக்ல வரலாம்னு சொல்லலாம். ஆனா இப்ப நாங்க எடுக்க போற 3மே சிவப்பா இருக்கணும்டா, அதுக்கு முதல் நாங்க எடுக்கிற எல்லா தரமும் வேற பந்துகள் வந்து அது முடிஞ்சு கடைசியா சிவப்பு பந்துகள் மாத்திரம் இருக்கிற ஒரு நிலைமைக்கு போகணும். அந்த 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 ஒரு இதுல நாங்க அந்த கணக்கை பார்க்கணும்னா மொத்தம் எங்கள்கிட்ட இருக்கிறது 35 பந்துகள். சரியா? அதுல சிவப்பு பந்துகள் மட்டும் 6 இருக்கு. அப்ப அந்த 35 பந்துகள்ல 6 சிவப்பு பந்துகளை கழிச்சா மொத்தம் 29 பந்து. இப்ப நான் ஏன் அந்த 35ல இருந்து அந்த 6 சிவப்பு பந்துகளை கழிச்சேன்டா, நாங்க கையை விட்டு 29வது தரம் எடுக்கக்குள்ளேயும் எங்களுக்கு சிவப்பு பந்து வரலாட்டி வேறொரு கலர் பந்து கட்டாயம் வரும். அப்ப 29வது முறையும் எங்களுக்கு தோல்வி தோல்வி வரலாம் நிகழ்தகவுப்படி. அப்ப நாங்க 29வது முறையும் சிவப்பு வேணும்னு எடுத்து வேற கலர் வந்துட்டுண்டா, நாங்க 30வது முறை எடுக்கக்குள்ள கட்டாயம் சிவப்பு பந்து தான் வரும்.
ஏன்னா அதுக்கு அப்புறம் அதுக்குள்ள வேற கலரே இல்லை. அப்ப நாங்க 30வது முறை முதலாவது சிவப்பு வந்து எடுப்போம். 31வது முறை 2வது சிவப்பு வந்து எடுப்போம். 32வது முறை 3வது சிவப்பு வந்து எடுப்போம். இப்ப அவங்க கேட்ட கேள்விப்படி குறைந்தபட்சம் நாங்க எத்தனை தடவைகள் பந்தை வெளியெடுத்தா எங்கட கையில 3 சிவப்பு பந்துகள் இருக்குமென்றதான் கேள்வி. அந்த கேள்வியின்படி நாங்க 32 தடவை எடுத்தா எங்க கையில 3 சிவப்பு பந்துகள் வரும். இப்ப நான் விளங்கப்படுத்தின விளங்கிட்டா இல்லாட்டி ரிப்பீட் பண்ணணுமா? விளங்கிட்டா ரிப்பீட் பண்ணணுமா? இப்ப நான் சொன்ன இந்த சின்ன கான்செப்ட் சின்ன ஒரு கான்செப்ட் தான். இந்த கான்செப்ட்ல கிட்டா இதுல வந்து 5 கேள்வியே அப்படியே அடிச்சு நாங்க மார்க்ஸ் எடுத்துடலாம். சின்ன ஒரு கான்செப்ட் தான். சரியா? இப்ப நாங்க அதுல 2வது கேள்விக்கு போவோம். ஓகே, இப்ப நான் 2வது ரோஸ் பந்து ஒரு வித்தியாசம் கலர் வித்தியாசம். ஓகே, இப்ப இதுல நாங்க ரோஸ் பந்து 5ஐ கட்டாயமாக்குவதற்கு ஆக குறைந்தது எத்தனை பந்து எடுக்க வேண்டும்? முதலாவது பார்த்த இப்ப அதே செய்யும்போது தான் மாத்தி செய்வோம். 30 பந்துகள்ல 9 பந்துகளை கழிச்சா 26 எங்களுக்கு 5 ரோஸ் பந்துகள் தேவை. இப்ப அந்த 20க்கு என்ன அர்த்தம்? அந்த 20வது தரம் நாங்க எடுக்கிறதுதான் ரோஸ் பந்தை தவிர்த்த வேற பந்த கடைசி. அதாவது அதுக்கு அந்த பேக்குள்ள ரோஸ் பந்து மட்டும்தான் இருக்கு. அதுக்கு பிறகு அந்த 26 தரமும் ரோஸ் பந்தை எடுக்காம அந்த பந்து ரோஸ் கலர் எடுக்குமாறு 27க்கு பிறகு எல்லாமே ரோஸ் தான். இதான் ஓகே. இதுல வந்து எடுக்கக்குள்ள ரோஸ் பந்து 27 முதலாவது ரோஸ் பந்துங்கிற கையில வந்துடும். 28வது முறை 2வது இப்படி 21வது முறை எங்களுக்கு 5வது ரோஸ் பந்து வந்துடும். குறைந்தது பட்சம் நாங்க இத்தனை தரம் பந்து வழி எடுக்கணும். இதானே கேள்வி. அப்ப 31 முறை நாங்க பந்து எடுத்தோம்டா எங்களுக்கு கையில 5 ரோஸ் பந்து. இது வழங்கிட்டா 2வது கேள்வி வழங்கிட்டா? சார் பேசுறது கொஞ்சம் கிளியரா விளங்கல சார். ஓகே, 2வது கேள்வி நான் சொன்ன அந்த முறை விளங்கிட்டா கண்டுபிடிக்கல. முதல் 2 கேள்வியும் ஒரே முறை தான், பந்து தான் வித்தியாசம். அந்த முறை விளங்கிட்டா? ஓகே. இப்போ 3 கேள்வி போவோம். பண்ணிருப்பாங்க ஏண்டா ஒரே மாதிரி கேள்வி 5 தரையிலாதே. சார் இப்ப தெளிவா இதுவும் நாங்க கேக்குது அதே இல்ல சார் அதே நீங்க மெத்தட்ல கதைக்கிறது. தெளிவாக இல்லையா? அண்ணா விட்டு விட்டு கேக்குறதால அவங்க யாரோ ஒரு ஆளுக்கு 2வது கேள்வி துப்புரா விலங்கல்னு சொன்னவங்க. ஓகே, இப்ப விளங்குது தானே இந்த நான் கைக்கிறது?
ஆமாண்ணா. ஓகே. இதுக்கு பிறகு கட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். என் கவரேஜ் கொஞ்சம் சரி நல்லா வந்துட்டு எனக்கு. இப்ப அந்த ரெண்டாவது கேள்வி என்ன இஷ்யூ இருக்க சொல்லுங்க. சொன்னது ஓகே சார். திரும்ப அதை சொன்னீங்கன்னா சரி. தடங்களுக்கு மன்னிக்கவும். கொஞ்சம் இங்க ஆகிய கவரேஜ் பிரச்சனையா போயிட்டு. இப்ப கேக்குதா? கொஞ்சம் நான் பேசுறது கேக்குதா? ஓ விளங்குது சார் இப்ப. சரி. நான் இப்ப ஷேர் பண்றேன். அந்த ரெண்டாவது கேள்வி வந்து நான் பேசுறது விளங்கலையா? உங்களுக்கு பேசினது விளங்கலைன்னு. ஓ சார், விட்டு விட்டு விளங்குறதுனால எங்களுக்கு விளங்கி கொள்ளல சார். சரி. இப்ப நான் ரெண்டாவது கேள்வியை திரும்ப ரிப்பீட் பண்றேன். ஓகே. முதல் கேள்வி எல்லாருக்கும் விளங்கிட்டு தானே? ஏதோ ஒரு கன்ஃபார்ம் பண்ணுங்க. முதலாவது கேள்வி எல்லாருக்கும். ஆமாண்ணா, விளங்கிட்டு. சரி. இப்ப ரெண்டாவது கேள்விக்கும் முதலாவது கேள்விக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் தான். முதலாவது கேள்வியில நாங்க சிவப்பு பந்துகள் 3 கண்டுபிடிக்கணும். இதுல வந்து ரோஸ் பந்துகள் 5 கண்டுபிடிக்கணும். ரெண்டுக்கும் இது மட்டும் தான் வித்தியாசம். ஆக குறைந்தது எத்தனை பந்துகளை வெளியெடுக்க வேண்டும்? இதுதான் அவங்களோட கேள்வி. சரியா? இப்ப இந்த வந்து எப்படி செஞ்சேன்டா, அதுல டோட்டல் வந்து 35 பால்ஸ் இருக்கு. 35 பால்ஸ்ல ரோஸ் பந்துகள் மட்டும் எங்களுக்கு 9 பால்ஸ் இருக்கு. அந்த 35ல இருந்து 9 பால்ஸ் நாங்க கழிப்போமா இருந்தா 26 வரும். அந்த 26 என்னண்டா, அந்த 26வது முறை நாங்க எடுக்கிற பந்து
ரோஸ் பந்தா இல்லாத பட்சத்துல 26 முறை நாங்க எடுக்கிற பந்து ரோஸ் பந்தா இல்லாத பட்சத்துல 27க்கு பிறகு நாங்க எடுக்க போறோம் ஒவ்வொரு பந்துமே எங்களுக்கு ரோஸ் கலர் பந்தா தான் இருக்கு. ஏன்னா அது பிறகு வேற கலரே இல்லை, அது மட்டும்தான் வந்தாகணும். அப்படி ஒரு சுச்சுவேஷன்ல நாங்க வந்துட்டோம்டா 27வது முறை முதலாவது ரோஸ் பந்து வரும், 28வது முறை 2வது ரோஸ் பந்து வரும். இப்படி நாங்க எடுத்துக்கொண்டு போகக்குள்ள எங்களுக்கு 31வது முறை எங்களுக்கு வந்து 31வது முறை நாங்க அவங்க கேள்வியில கேட்ட மாதிரி எங்களுக்கு 5 ரோஸ் பந்துகள் எங்கட கைக்கு வந்து, அப்ப அவங்க கேட்ட கேள்விக்கான பதில் 31 பந்துகள் தான் அவங்க கேட்டதுக்கான பதில். ஏன்னா 31 பந்துகள் நாங்க வெளியெடுக்கக்குள்ள எங்களுக்கு 5 ரோஸ் பந்துகள் கிடைக்கும் பயிர். பேசுற கேட்கலண்ணா. சரி, ஓகே, 3வது கேள்விக்கு போகுமா? ஆமாண்ணா போவோம். சரி. மூன்றாவது கேள்வி வந்து கொஞ்சம் வித்தியாசம். 3வது கேள்வி நாங்க அந்த கேள்வியை வாசிக்கிறேன்னு பாருங்க. 3வது கேள்விய என்ன கேக்குறாங்கண்டா, நீளமல்லாத வேறு எந்த நிறத்துக்கும் உரிய விதமான ஒரே நிற பந்துகள் இரண்டினை கட்டாயமாக பெறுவதற்கு ஆக குறைந்தது எத்தனை பந்துகள் வெளியே எடுக்க வேண்டும்? நாங்க இவ்வளவு நேரம் பார்த்த இந்த 2 கேள்வியிலையும் எங்கள்கிட்ட ஒரு கலரை சொல்லுவாங்க, அந்த கலர்ல வந்து நாங்க ஒரு குறிப்பிட்ட அளவு சொல்லுவாங்க, அத்தனை எடுக்கிறதுக்கு தான் பார்த்துட்டு இருந்தோம். இப்ப அவங்க என்ன சொல்றாங்கடா, எங்களுக்கு நீல கலர் தேவையில்லை, நீல கலர் இல்லாம வேற கலர் எது வந்தாலும் பிரச்சனை இல்லை. அப்படி வந்து நாங்க வேற கலர் நீளம் இல்லாத எந்த கலரா இருந்தாலும் அந்த 2 பால்ஸ் எடுக்கிறதுக்கு வந்து எங்களுக்கு எத்தனை பந்துகள் வெளியே எடுக்கப்பட வேண்டும் என்றுதான் கேள்வி. இது வந்து நாங்க இதுக்கு மேல் செஞ்ச கேள்வியோட ப்ரொசஸை விட கொஞ்சம் ஈஸியான ப்ரொசஸ். 3வது கேள்விக்கு நான் செஞ்சிருக்க விதத்தை பாத்தீங்கன்னா, 7 பந்து தானே நீளம் இருக்கு. அப்ப நாங்க முதலாம் முறை எடுக்கக்குள்ள எங்களுக்கு நீல பந்து எங்களுக்கு தேவையில்லை. அப்ப நாங்க முதலாம் முறை எடுக்கிறோம், நீளம் வந்துட்டு. 2வது முறையும் எடுக்கிறோம், நீளம் வந்துட்டு. அப்படி 7 முறை எடுக்கிறோம், 7 முறையும் நீலப்பந்தே தான் வருது. சரியா? அப்படி நாங்க 7 முறை எடுத்து நீலப்பந்து வந்துட்டேன்டா 7 நீலப்பந்தும் வெளியே வந்துட்டு. அப்ப நாங்க 8வது முறை எடுக்க போறது நீளம் இல்லாத ஏதோ ஒரு நிறப்பந்து. சரியா? அதாவது இப்ப ஏன் நாங்க அப்படி நாங்க எடுக்கக்குள்ள ஃபர்ஸ்ட் 2மே நீளம் இல்லாம சிவப்பு வரலாம், ரோஸ் வரலாம் உங்களுக்கு தோணலாம். இது வந்து நிகழ்தகவுப்படி நாங்க முதலாம் முறை எடுக்கிறோம், 2வது முறை எடுக்கிறோம், எல்லா முறையும் எங்களுக்கு ஒன்றுமே வேற வழி இல்லாம நீளமே வந்துட்டு இருக்கு. இதுவும் ஒரு நீளமே வந்துட்டு, இதுதான் இந்த கேள்வி செய்யற முறை. அப்படிதான் பார்க்கணும். ஏண்டா இதுக்கு பிறகு அந்த நீளம்ன்ற ஒன்றே இல்லை உள்ள. அப்படி ஒரு சிச்சுவேஷனுக்கு தான் இந்த கேள்வி நாங்க செய்யலாம். 7 முறையும் நாங்க உள்ள இருக்க 7 நீலப்பந்தையும் வெளியெடுத்துட்டோம். இதுக்கு பிறகு நாங்க எதை எடுத்தாலும் நீலப்பந்து வரப்போறதே இல்லை. சரியா? அத மாதிரி 8ஆம் முறை எடுக்கக்குள்ள வேற ஏதோ கலர் தான் வரும், 9ஆம் முறை எடுக்கக்குள்ளையும் வேற ஏதோ கலர் தான் வரும்.
அவங்க கேட்டது எங்களுக்கு ரெண்டு ரெண்டு பந்து எடுக்கிறதுக்கு தான். அப்ப நாங்க 8ஆம் முறை 9ஆம் முறையுமே எடுத்துருவோம். அப்போ 9 பந்துகள் வெளியே எடுத்தா காணும். 3வது கேள்வி விளங்கிட்டா? ஓமண்ணா அவ்வளவு. ஓம்ஸ். ஓகே, இப்போ நாங்க 4வது கேள்விக்கு போவோம். ஓகே, 4வது கேள்வியில வந்து நீலம் மற்றும் ஊதா அற்ற வேறு எந்த வகைக்குரியதுமான நிறப்பந்தொன்றை கட்டாயமாக ஆக குறைந்தது எத்தனை பந்துகளை வெளியே எந்த வகைக்குரியதுமான நிறப்பந்து கேட்டிருக்காங்க. அப்ப நாங்க நீலத்தையும் ஊதாவையும் கூட்டுவோம். கூட்டிட்டு அந்த பந்து இல்லாத பந்தா நாங்க எடுக்கணும். அதான் கேள்வி. இதுக்கு முதல் நாங்க நீளத்துக்கு மட்டும் செஞ்சதை இப்ப வந்து எங்களுக்கு நீளத்துக்கும் ஊதாக்கும் சேர்த்து கேட்கறாங்க. வேற ஒன்றும் இல்லை. இப்ப நாங்க என்ன செய்யணும்? நீல பந்து எத்தனை இருக்குன்னு பார்த்துட்டு ஊதா பந்து எத்தனை இருக்குன்னு பார்த்துட்டு ரெண்டையும் கூட்டிட்டோம்டா அதுக்கு பிறகு வர எல்லாம் எங்களுக்கு வேற நிற பந்தா தான் இருக்க போகுது. ஓகே, இப்ப இந்த கேள்விக்கான விளக்கத்தை பார்ப்போம். நீலப்பந்துகள் வந்து எங்களுக்கு அஹ், ஏழு நீலப்பந்துகள் இருக்கு. ஊதா பந்து வந்து எங்களுக்கு 8 ஊதா பந்துகள் இருக்கு. ரெண்டையும் கூட்டினா 15. அப்ப நாங்க 15வது முறை எடுக்கிற வந்து எங்களுக்கு நீலம் ஊதா அந்த கான்செப்ட்ல பார்த்தோம்னா ஒன்றில் நீலம் இல்லாட்டி ஊதாவா தான் இருக்கும். அப்ப அது எங்களுக்கு தேவையில்லாத பந்து. அப்ப நாங்க 16வது முறை எடுப்போமா இருந்தா நீலமும் வராது ஊதாவும் வராது. அப்ப 16வது முறை தான் இதுக்கான விட. ஏன்னா அவங்க 2 3 பந்து கேட்கல இந்த கேள்வியில. இந்த கேள்வியை கேட்டது ஒரே ஒரு பந்து தான். இப்ப நாங்க 16வது முறை நாங்க எடுக்கிற பந்து வந்து எங்களுக்கு நீலம் ஊதா இல்லாத பந்தா இருக்கு. சரியா? இப்ப இந்த இந்த செட்லயே வந்து கொஞ்சம் யோசிக்க வைக்கக்கூடிய கேள்வி 5வது கேள்விக்கு போகும். சரியா? 4வது கேள்வியில எதுவும் டவுட் இருந்தா கேளுங்க. டவுட். சரி. அப்ப 5வது கேள்விக்கு போவோம். 5வது கேள்வி வந்து எந்த ஒரு நிலத்திலும் 2 பந்துகளை கட்டாயமாக பெறுவதற்கு ஆக குறைந்தது எத்தனை பந்துகள் வெளியே எடுக்க வேண்டும்? இது கொஞ்சம் மூளையை யூஸ் பண்ண வேண்டிய கேள்வி. இந்த கேள்வியில வந்து அவங்க என்ன கேட்கிறாங்கடா, எங்கிட்ட வந்து 5 கலர்ல வந்து பந்துகள் இருக்கா, மஞ்சள், சிவப்பு, நீலம், ஊதா, ரோஸ், அவ்வளவும் இருக்கு. இப்ப இதுல வந்து எங்களுக்கு ஒவ்வொரு பந்துலையும் தலா 2 பந்துகள் வீதம் வேணும். அப்படியே வந்து அந்த 2 பந்துகள் வீதம் நாங்க எடுக்கக்குள்ள வந்து எங்களுக்கு அது குறைந்தபட்சத்துல வந்து 2 பந்துகள் வேணும்னு சொல்றாங்க. பாருங்க, அந்த கேள்வி ஒழுங்கா பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நிலத்திலும் 2 பந்துகளை கட்டாயமாக பெறுவதற்கு ஆக குறைந்தது என்ற ஒரு வேர்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது மினிமைஸ் பண்ணியிருக்காங்க. ஆயினும் குறைஞ்ச முறையா தான் இருக்கணும் அது. அப்படி கேட்கக்குள்ள வந்து நாங்க இப்ப இந்த எக்ஸாம்ல டைமும் எங்களுக்கு முக்கியம் தானே. அப்ப இதுக்கு ஒரு ஷார்ட்கட் முறை உண்டு. நான் செஞ்சேன். நான் எப்படின்னு பாத்தீங்கன்னா 28 பந்துகள் டிரெக்டான விடையை போட்டுட்டேன். ஏனென்றா இதுக்கான விடையை வந்து நாங்க 2வது கேள்வியிலேயே கண்டுபிடிச்சிட்டோம். பாருங்க, இப்ப இந்த எப்படி நான் இந்த ஷார்ட்டா கண்டுபிடிச்சேன் உங்களுக்கு சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்றேன். பாருங்களா, மொத்தம் எங்கள்கிட்ட 35 பந்துகள் இருக்கா இருக்கு. அப்ப அதுல வந்து நாங்க மினிமைஸ் பண்ணணும்னா கடைசியா நாங்க எடுக்க போற பந்துகளோட எண்ணிக்கை வந்து அதிகமா இருக்கணும். அப்பதான் நாங்க அந்த கடைசியா இப்ப நாங்க முதல் 2 கேள்வி செஞ்சோம்ல, முதல் 2 கேள்வி செய்யற இதுல வந்து 2வது கேள்வி 1வது கேள்வியை நான் என்ன எடுக்கலைன்னா 1வது கேள்வியில 2 பந்து இருக்கிறதுக்கு 31 முறை போயிட்டு பாருங்க. ஆனா 2வது கேள்வியில 28 முறையிலே 2 பந்து எடுத்துட்டோம். அப்ப 9 ரோஸ் பந்துகள் 9 இருக்கு. சரியா? இப்ப கடைசியா ரோஸ் மட்டும்தான் இருக்கு. அந்த ரோஸ்ல வந்து முதல் 2 பந்தயம் எடுத்தா மிக குறைஞ்சதுல தலா 2 பந்துகள் வீதம் எடுத்துடலாம். இந்த கேள்வி விளங்கிட்டா? விளங்கிட்டா இந்த கேள்வி? 5வது கேள்வி இல்லண்ணா விளங்கல. இல்ல சார், விளங்கல. ஓகே. இன்னும் கொஞ்சம் டீப்பா விளங்கப்படுத்துறேன். இப்ப எப்படின்னா இப்ப எங்களுக்கு அவங்க கேட்ட கேள்வியை முதல் நாங்க அவதானிக்கணும். எங்களுக்கு என்ன கேள்வி கேட்டிருக்காங்கண்டா, எந்த ஒரு நிலத்திலும் 2 பந்துகளை கட்டாயமாக பெறுவதற்கு ஆக குறைந்தது எத்தனை பந்துகளை வெளியே எடுக்க வேண்டும்?
இப்ப அவங்க என்ன கேட்டிருக்காங்கடா, எங்கிட்ட இருக்க ஒவ்வொரு கலர்ஸ்லயும் எங்கட கையில குறைஞ்சது 2 பால்ஸ் இருக்கணும். விளங்கிட்டா? இப்ப எங்கிட்ட 5 கலர் பந்துகள் இருக்கு. அந்த 5 கலர் பந்துகள்ல எங்களுக்கு எல்லா கலர்லயுமே ரெண்டு 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 பந்துகள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. அதுல ரெண்டாவது சொல்லியிருக்காங்க, இதை நாங்க குறைந்த முறைகள்ல எடுக்கணும். அதாவது இப்ப எல்லாத்துலயும் 2 வேணும்னா நாங்க 35 முறையும் எடுத்தா எல்லாத்துலயும் 2 வந்திருந்தானே. அப்படி இல்லை, அவங்க வந்து குறைந்த முறைகள்ல வந்து நாங்க எப்படி எடுக்கிறோம், அதுதான் எங்களுக்கு தந்த கேள்வி. இதை நாங்க எப்படி பார்க்கணும்டா, எங்களுக்கு மஞ்சள் 5, சிவப்பு 6, நீலம் 7, ஊதா 8, ரோஸ் 9, சரியா? அவ்வளவும் இருக்கு. 35 பந்துகள் மொத்தமா இருக்கா. இதுல வந்து இப்ப நாங்க அதுல 4 பந்துகளோட எண்ணிக்கை 5ல 4 பந்துகளோட எண்ணிக்கையை வந்து ஃபுல்லா எடுக்க போறோம். ஏட்டா அது ஃபுல்லா எடுத்தாதான் எங்களுக்கு 5வது பந்தை வந்து இப்ப நாங்க எடுக்க போற பந்து அந்த 5வது கலர் பந்தா தான் இருக்கு. இந்த முதல் 2 கேள்விக்கு ஒரு கான்செப்ட் சொன்னேன், அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த கான்செப்ட். நான் மத்த 4 நிறத்துல எல்லா பந்துகளையும் வெளியெடுத்துட்டோம்டா, அடுத்து நாங்க எடுக்க போறது அந்த 5வது பந்தா தான் இருக்கு, சரியா? அந்த 5வது பந்துல முதல் 2ஐயும் எடுத்தாலே காணும், நாங்க 5 நிற பந்துகளையும் 2 வச்சிருப்போம் எங்க கையில. அவங்க கேட்ட நிபந்தனைக்குள்ள இருப்போம். அதுல நான் ஏன் ஸ்பெசிபிக்கா ரோஸ் பந்து நான் செலக்ட் பண்ணேன்டா, நீங்க இப்ப மஞ்சள் பந்து பாத்தீங்கன்னா மத்த எல்லா பந்துல கூட்டுத்தொகையும் பாருங்களேன், மஞ்சள் பந்து 30 வரும், சரியா? அப்ப அந்த மஞ்சள் பந்துலயே நீங்க 2 எடுக்கக்குள்ள 32 முறை வரும். சிவப்பு பந்து எடுத்தீங்கன்னா மத்த எல்லா பந்தையும் சேர்த்து கூட்டக்குள்ள 29 வரும். அதுல சிவப்பு பந்தையும் சேர்த்து நீங்க எடுக்கக்குள்ள 31 முறை வரும். அப்படி பார்க்கக்குள்ள நாங்க ரோஸ் பந்து எடுப்போமா இருந்தா எங்களுக்கு 26 பந்துகள் வரும். மத்த எல்லா பந்துகளும் சேர்த்து 26 பந்துகள் வரும். இப்ப நாங்க ரோஸ் பந்துலயே 2 பந்துகள் எடுக்கணும் தானே, அப்ப அதுல 2 பந்துகள் எடுப்போமா இருந்தா 28 முறையிலேயே நாங்க எடுத்துருவோம். அதனால 28 முறையில எல்லா பந்துகள்ல இருந்தும் எங்களுக்கு தலா 2 வரும். எல்லா கலர் பந்துகள்ல இருந்தும் தலா 2 வரும். இப்ப விளங்கிட்டா? ஓகே, விளங்கிட்டு தானே? எல்லாருக்கும் விளங்கிட்டு தானே? அடுத்த செட் கேள்விக்கு போப்போம். இந்த செட்டே முடிஞ்சு ஒரு 5 கேள்விகளே நான் முடிச்சுட்டேன். அடுத்த செட்டுக்கு போலாமா? ஓகே, அடுத்த செட்டுக்கு போவோம். இந்த செட்ல வந்து தரவுகள் கூட, 2வது செட் கேள்வியில வந்து தரவுகள் ரொம்ப அதிகமா இருக்கு. ஆனா தரவுகளை சரியா நீங்க லைன் பண்ணி எடுப்பீங்களா இருந்தா இதுல இருக்க 5 கேள்விக்குரிய மார்க்ஸை வந்து நாங்க முழுசா எடுக்கலாம். எப்படின்னு பார்ப்போம். 1 தொடக்கம் 5 வரை உள்ள வினாக்களானது 8 நபர்களின் பிறந்த நாட்களுடன் தொடர்புற்றவை ஆகும். இத்தரவுகளை முறையாக விளங்கிக் கொள்வதனூடாக தரப்பட்டுள்ள வினாக்களுக்கான விடைகளை எதிரே உள்ள புள்ளிக்கோட்டின் மீது எழுதுக. இதான் நாங்க தந்த அறிவுறுத்தல். ஓகே, இதுல வந்து இப்ப நாங்க தரவுகளுக்குள்ள தரவுகள்ல என்ன சொல்றாங்கடா, A, B, C, D, E, F, H, G இத்தனை எழுத்து. இது வந்து 8 பேரை குறிக்குதாமா. இவங்க வந்து 8 நபர்கள். இவங்க வந்து 1980, 1985, 1988, 1989, 1991, 1994, 2000, 2004 எனும் வெவ்வேறு ஆண்டுகளில் பிறந்தவர்கள். அதாவது இவங்க வந்து இந்த ஏபிசி ஏல இருந்து ஹெச் வரைக்கும் இருக்கிற நபர்கள் வந்து இத்தனை வருஷமும் பிறந்திருக்காங்களான்னு சொல்லி ஒரு தரவு தராங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா வந்து இது ஒழுங்கில் இல்லை என்று சொல்றாங்க. அதாவது அந்த ஏக்கு தான் 1980 இல்லை, எல்லாம் ஜம்புலா இருக்கா, குழம்பி இருக்கான்னு சொல்றாங்க. இதுக்கு பிறகு 2020ஆம் ஆண்டில் 8 பேரினது வயதுகள் கணிக்கப்பட்ட போது இவர்கள் பிறந்த மாதமும் பிறந்த திகதியும் ஒன்றாக இருந்தது. என்ன சொல்ல வராங்கன்னா, எல்லாருக்குமே பிறந்த நாளும் பிறந்த மாசமும் உண்டு, வருஷம் மட்டும்தான் வேறன்னு சொல்றாங்க. அதாவது இப்ப எல்லாருக்கும் ஒரே வயசா இருக்கணும்ன்றதுக்காண்டியே சொல்றாங்க. இதுக்கு பிறகுதான் அந்த தேவைப்படுற தரவுகள் தரப்படுறாங்க. மேலும் சி என்பவர் பிறந்தது 1985 ஆகும். டிரெக்டா தந்துட்டாங்க. சி என்றவர் வந்து 1985 பிறந்துட்டாரு. எஃப் என்பவர் டியிலும் மூத்தவர். ஏ என்பவர் ஏ மற்றும் ஜி என்பவர்களின் வயது வித்தியாசம் இயின் வயதை விட 2 குறைவாகும். சிக்கு முன் பிறந்தவர்களின் எண்ணிக்கைக்கு சம எண்ணிக்கையும் பிக்கு பின் பிறந்துள்ளனர். ஏ என்பவர் 5ஆல் வகுப்படும் ஓர் ஆண்டில் பிறந்துள்ளதோடு எச் என்பவர் இரட்டை எண்ணில் முடிவடையும் ஆண்டில் பிறந்துள்ளார். இவ்வளவு தான் எங்களுக்கு தந்த தரவு.
இதை வச்சு நாங்க ஏ வந்து எப்ப பிறந்தார், பி எப்ப பிறந்தார்ட்ட காணணும். இதை நான் எப்படி காண்றேன்னு காட்டுறேன். இப்படி இப்படி ஒரு சின்ன இதுல கண்டனா இப்படி இந்த எங்களுக்கு வந்து இதுல ஃபர்ஸ்டே தந்துட்டாங்க. 1985 வந்து சி பிறந்துட்டேதான் முதலாவது தரவுலயே தந்துட்டாங்க. அஹ் நான் சொல்ல சொல்ல நீங்க நோட் பண்ணுங்க. 1985லயே முதலாவது நபர் சி எங்களுக்கு தந்துட்டாங்க அதுல. சரியா? அதுக்கு பிறகு அஹ் இந்த தடவை அடுத்த உற்று நோக்குங்க. சீட்க்கு முன் சீட்க்கு முன் பிறந்தவர்களின் எண்ணிக்கைக்கு சம எண்ணிக்கையில் பிஇட்க்கு பின் பிறந்துள்ளனர் என்று சொல்லியிருக்கு. இப்ப என்ன சொல்ல வராங்கன்னா, சி வந்து 1985, அது வந்து இந்த வருஷத்துல பாத்தீங்கன்னா 2வதா இருக்கு. அப்ப சிக்கு முன்னுக்கு எத்தனை பேர் பிறந்திருக்காங்க? ஒரே ஒரு ஆள் தானே பிறந்திருக்காங்க. அப்ப அதே மாதிரி தான் பிக்கு பின்னுக்கு ஒரு ஆள் தான் பிறந்திருக்கான். அப்ப பி வந்து 2000ஆம் ஆண்டு அவரு. இது விளங்கிட்டா? இப்ப பிக்கு வந்து நான் 2000ஆம் ஆண்டு கொடுத்தது விளங்கிட்டா? ஓகே. இப்ப அந்த 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 ஒரு தரவை வச்சு நாங்க பிக்கு வந்து 2000ஆம் ஆண்டை பிக்ஸ் பண்ணிட்டோம். சரியா? இப்ப அடுத்து நாங்க என்னத்தை கண்டுபிடிக்க போறோம்டா, சம எண்ணிக்கையில் பிறந்துள்ளனர். ஏ என்பவர் 5ஆல் வகுக்கப்படும் ஓராண்டில் பிறந்துள்ளதோடு எச் என்பவர் இரட்டை எண்ணால் வகுப்படும் ஆண்டில் பிறந்துள்ளார். இப்ப நாங்க ஏ ஈஸியா கண்டுபிடிக்கலாம். எப்படின்னு பாப்பீங்களாண்டா, இதுல இருக்க எல்லா ஆண்டுகளையும் பாருங்க. இதுல 5ஆல வகுப்படக்கூடிய ஆண்டுகள் வந்து வெறும் 3 தான் இருக்கு. சரியா? அதுல வந்து 2000, 1985, 1980, இது 3 தான் 5ஆல வகுப்படும். இதுல வந்து 2000 நாங்க பிக்கு கொடுத்துட்டோம். 1985 தரவுல இருக்கு சிக்கு. அப்ப மிச்சம் இருக்கு 1980 தானே ஏ வரும். அவங்க தந்த தரவுப்படி. ஏண்டா ஏ வந்து 5ஆல வகுப்படக்கூடிய ஒரு ஆளா இருக்கணும். அப்ப ஏக்கு 1980 இது விளங்கிட்டா? இதுவும் விளங்குது. ஓகே. இப்ப இப்ப ஏ தொடர்பா எங்களுக்கு ஒரு தரவு தந்திருக்காங்க பாருங்க. ஏ மற்றும் ஜி என்பவர்களின் வயது வித்தியாசம் ஈயின் வயதை விட 2 குறைவாகும். இப்ப அடுத்த நாங்க ஏ கண்டுபிடிச்சிருந்தோம். இப்ப ஏ ஊடாகத்தான் நாங்க போகணும். அப்ப இப்ப அடுத்த நாங்க ஜியையும் ஈயையும் கண்டுபிடிக்கலாம். அது எப்படின்னா, இவங்க வந்து இடைக்குழுதம் சொல்லியிருக்காங்க 2020ஆம் ஆண்டில் கணக்கெடுத்திருக்காங்களாம். அப்ப 2020ல இவங்க எல்லாருக்கும் எத்தனை வயசுன்னு போடணும் நாங்க. அதைத்தான் இதுல நான் போட்டிருக்கேன். 2020ல இவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் எத்தனை வயசுண்டு. சரியா? இப்ப இந்த நடுவுல இருக்க எழுத்துக்களை நீங்க பாக்காதீங்க. மேல இருக்கிறதும் கீழே இருக்க அந்த வயசை மட்டும் பாருங்க. 2004ல பிறந்தவருக்கு 16 வயசா, 2000ல பிறந்தவருக்கு 20 வயசு. அப்படி ஒவ்வொருத்தருக்கும் நான் கணிச்சு போட்டிருக்கேன் 2020ல எத்தனை வயசுண்டு. இப்ப எங்களுக்கு கிடைச்சிருக்கிறது வந்து ஏ மட்டும்தான். ஏயும் ஏயோட நாங்க ஜிய கழிச்சா அதுல வார விட வந்து ஈய விட 2 குறைவா இருக்கணுமா. இப்படி நீங்க அந்த இடையில இருக்க எழுத்தெல்லாம் ஸ்கிப் பண்ணி போட்டு பாத்தீங்கன்னா 26, 40 தான் அதுக்கு சரியா வரும். ஏனண்டா 40ல இருந்து 26 போனா 14. அப்ப கடைசி 2004ல பிறந்தவருக்கு வந்து 2020ல வந்து 16 வயசு. அப்படா 16ல இருந்து 2 கழிச்சா 14 வருதா? அப்ப 1980ல ஏ பிறந்திருக்கேர். 26 வயசு இருக்கிறதால 1994ல ஜி பிறந்திருக்கேர். 2004 அதாவது 16 வயசு அவங்க சொன்ன அந்த நிபந்தனையில இ வந்து அவங்க இ வந்து 2 வயசு கூட இருக்கணும். அதாவது E-2 தான் ஏ மைனஸ் ஜி, இதான் அவங்க தந்தது. அதன்படி இ வந்து எங்களுக்கு 16 வயசு. அப்ப 2004 இ, 1994 ஜி, 1980 ஏ. இது விளங்கிட்டா? நான் ஈயும் ஜியும் இப்ப புதுசா போட்டேன். அது விளங்கிட்டான்னு சொல்லுங்க. திருப்பி இருக்க. ஓகே. அது எப்படி நான் அந்த இஎன்ஜியும் சொன்னான்டா, அவங்க தரவுல தந்திருக்காங்க தானே எங்களுக்கு ஏ என்ற நபரோட ஜி என்ற நபரோட வயசு வித்தியாசம் வந்து எங்கட இ என்ற நபர்ற வயசு இ என்ற நபர்ற வயசுல 2 குறைவு தந்திருக்காங்க. இதுல என்ன சொல்ல வராங்கடா, ஏ என்ற ஒரு நபர் வயசுல இருந்து ஜி என்ற நபர் வயசை கழிக்கும் போது வர விட
இ என்ற நபர் வயசுல ஒரு நம்பர்ல இருந்து 2 குறைவுன்னு சொல்றாங்க. இது வந்து நான் ஒரு எழுமரா தான் நாங்க கண்டுபிடிக்கலாம். ஒவ்வொருத்தர வயசையும் நாங்க ஃபர்ஸ்ட் போடலாம். வேண்டாம் 2020க்கு தான் அவங்க கணிச்சிருக்காங்க. அப்போ ஒவ்வொருத்தர வயசையும் நாங்க போடக்குள்ள ஏக்கு வந்து 40 வயசு வருதா, அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரா நாங்க பார்த்து கொண்டு போகக்குள்ள ஒரு அந்த இப்ப ஏ 40, பி வந்து 35 கழிச்சா 5 வருது. 5 5 வயசோட 2 வயசு கூட்டினா 7 வரணும். உங்களுக்கு 7 வயசு வர மாதிரி ஒருத்தருமே இல்லை இங்க. இந்த அவ்வளவு சின்ன சின்ன ஆள் இல்லை. அப்படியே நாங்க ஒரு எழுமரா தான் நாங்க பார்த்து கொண்டு போனோம். ஒரு குறிப்பிட்ட அளவா தான் பார்த்துட்டு போகணும். அப்படி பார்த்து கொண்டு போகக்குள்ள எங்களுக்கு ஆக குறைந்து 16 வயசு தான் வருது. அப்ப ஏயோட நாங்க 1994 பிறந்த ஒரு மனுஷனை பார்ப்போமா இருந்தா அவருக்கு 26 வயசு. அப்ப 40ல இருந்து 26 போனா 14. அந்த அவங்க சொன்ன வித்தியாசம் 14. அது சரியா எங்களுக்கு கடைசியா 2004 பிறந்த ஒரு நபரோட எங்களுக்கு சரியா அவங்க சொன்ன நிபந்தனைக்கு செட் ஆகும். ஏன்னா அவருக்கு 16 வயசு இருக்கும். அப்ப எங்களுக்கு வித்தியாசம் வருது 14. கடைசியா பிறந்த 2004 பிறந்தவருக்கு வயசு 16. அப்ப அவங்க கேட்ட மாதிரி வித்தியாசத்தை விட அதுல 2 வயசு கூட இருக்கு. அதனால 1994 பிறந்தவருக்கு ஜி கொடுத்து 2004 பிறந்தவருக்கு இ கொடுத்துட்டு இருக்கு. இப்ப விளங்கிட்டா? விளங்கிட்டா? ஓ சார். ஓகே. இப்ப நாங்க எதை எதை கொடுத்துட்டோம்? ஏ கொடுத்துட்டோம், பி கொடுத்துட்டோம், ஜியும் இயும் கொடுத்துட்டோம். இனி நான் கொடுக்க வேண்டிய சி வந்து அவங்க தரவுல இருந்துட்டாங்க. எங்கள்கிட்ட இப்ப கையில இருக்க வந்து ஹெச், எஃப், டி இது 3 தான் இருக்கு. சரியா? இப்ப அது 3க்கும் தான் எங்களுக்கு தரவும் தந்திருக்காங்க. அதுல நீங்க சரியா பாப்பீங்களா இருந்தா அதுல எப்படி தந்திருக்காங்கண்டா எஃப் என்பவர் டியிலும் மூத்தவர் தந்திருக்காங்க. அதுபிறகு எச் என்பவர் ஒரு இரட்டை எண்ணில் முடிவடையும் ஆண்டில் பிறந்துள்ளவர் என்று சொல்லியிருக்காங்க. வேற எந்த தரவும் எங்களுக்கு தரப்படவில்லை. பாருங்க, சி என்பவர் 1985 பிறந்திருக்கிறார். எஃப் என்பவர் டியில மூத்தவர். ஏ மற்றும் ஜி என்பவர்களின் வயது வித்தியாசம் இஎன் வயதை விட 2 குறைவாகும். அதுக்கு பிறகு சொல்லியிருக்காங்க சிக்கு முன் பிறந்தவர் எண்ணிக்கைக்கு சம எண்ணிக்கையான பிக்கு பின் பிறந்துள்ளனர். கடைசியா ஏ என்பவர் 5 வகுக்கப்படும் ஒரு ஆண்டு பிறந்ததோடு எச் என்பவர் 8 எண்ணில் பிறந்துள்ளார். சரியா? இப்ப இதுல நாங்க எஃப்டியும் ஹெச்சும் வந்து நான் கண்ட முறை எப்படின்னா எங்களுக்கு மிச்சம் இருக்க ஸ்லோட் எவ்வளவு? 1988, 1989, 1991 இது 3 தான் மிச்சம் இருக்க ஸ்லோட். இதுல ஹெச்சுக்கு வந்து இரட்டை எண்கள்ல வகுப்படுற ஒரு ஆண்டு தான் அவர் பிறந்த ஆண்டுன்னு அவங்க கடைசியா எங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இந்த 3 ஆண்டுல இரட்டை எண் வந்து 1988 மட்டும்தான். அப்ப 1988ல ஹெச். இது விளங்கிட்டா? ஆமாண்ணா. ஓகே. இப்ப எங்களுக்கு மிச்சம் இருக்குது 1989, 1991. இதுல எஃப் என்பவர் டியை விட மூத்தவர் எங்களுக்கு சொல்லிட்டாங்க. அப்ப எஃப் தான் 1989, டி தான் 1991. இப்ப நான் ஏல இருந்து ஹெச் வரைக்கும் இருக்க ஆக்களை அலைன் பண்ணது விளங்கிட்டா? ஆமாண்ணா. ஓகே. இது வந்து இந்த மாதிரியான கேள்விகளை வந்து நீங்க சரியா அனலைஸ் பண்ணி எடுக்கலாட்டி 1வது கேள்வியில இருந்து 5வது கேள்வி வரைக்கும் பிளவர். இப்படி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் டீகோட் பண்ணிட்டு எடுத்து வந்தீங்கன்னா இருக்க 5 கேள்விக்கும் ஃபுல் மார்க்ஸ் எடுக்கலாம். ஓகே. இப்ப நாங்க இந்த வச்சுட்டு இதுல இருக்க 5 கேள்விக்கும் விடைகளை காணுவோம். சரியா? இப்ப இந்த ஏன் இப்படி ஒரு அனலைஸ் பண்றேன்டா, இப்படி ஒரு அனலைஸ் பண்ணிட்டோம்டா, ஒவ்வொரு கேள்வியும் வச்சு அனலைஸ் பண்றோம். அனலைஸ் பண்ணிட்டோம்னா 5 கேள்வியும் எங்களுக்கு செய்யறதுக்கு ஒரு 5 செகண்ட் கூட போகாது. பாருங்க, 1வது கேள்வியை வாசிங்க. 2020ஆம் ஆண்டில் ஏ என்பவரின் வயது எத்தனை? ஏ பிறந்தது இப்ப நாங்க பார்த்தபடி 1980. அப்ப 2020 அவரோட வயசு 40. 4வது விட. 2வது கேள்வியை வாசிங்க. 1991 பிறந்தவர் யார்? 1991 பிறந்தவர் யார்? செஞ்ச இடக்குன்னு பார்த்தோம்னா டி. ஓகே. இப்ப அதுலயே 3வது கேள்வியை பார்ப்போம். சியிலும் வயது கூடியவர் யார்? இதுல அவங்க தந்திருக்கிறதெல்லாம் பார்த்தோம்னா FHDA. சி வந்து எங்களுக்கு தரவுல தந்திருக்காங்க 1985 பிறந்தவர். அப்ப அவரோட மூத்தவர் ஒரே ஒருத்தர் தான் இருக்கார், ஏ. சரியா? அடுத்த கேள்வி, டியை விட வயதில் இளையவர் யார்? ஏயா, பியா, சியா, டியான்னு கேட்டிருக்காங்க. இது வந்து நாங்க போய் ஒருக்கா பார்த்துட்டு வரோம். டியை விட வயதில் இளையவர், அதாவது டிக்கு பிறகு பிறந்த ஆள் யாரு? ஏயா, பியா, சியா, டியான்னு கேட்டிருக்காங்க.
டிக்கு பிறகு பிறந்த வந்து GBE. இவங்க 3 பேர் இருந்தாங்க. அப்ப அவங்க தந்த விடையில எங்களுக்கு சரியா செட் ஆகிற ஆள் வந்து பி. அப்ப எங்களுக்கு 4வது கேள்விக்குரிய விட பி. 5வது கேள்வி, இவர்களுள் வயதில் இளையவர் யார்? அதையும் கண்டுபிடிச்சிட்டோம், இ. இந்த 5 கேள்விக்கும் நான் இப்ப விட சொல்லிட்டேன். இந்த 5 கேள்விக்குரிய விடையில ஏதாச்சும் டவுட் இருக்கா? இல்ல நான் செஞ்ச முறையில ஏதாச்சும் டவுட் இருக்கா? அடுத்த கேள்வியோட நாங்க செஷனை முடிப்போம். ஏன்னா டைம் கணக்க போயிட்டு. அடுத்த கேள்விக்கு போகணும். ஓகே. அடுத்த கேள்வி. இது ஒரு வரைவு சார்ந்த கேள்வி. இந்த கேள்வி வந்து நாங்க வரைவை பார்த்து அந்த வரைவுல வந்து தகவல்களை நுணுக்கமா எடுக்கணும். ஏண்டா அந்த இதுல மில்லியன் பில்லியன் குழப்புவாங்க. இந்த இந்த எங்களுக்கு தந்திருக்க கேள்வியில பாருங்க, இந்தியால பக்கம் பில்லியன் இருக்கு, இந்தியால பக்கம் மில்லியன் இருக்கு. நாங்க வகை குறிக்கணும். ஓகே, உங்களுக்கு சொல்றேன். அதுல வந்து இடது பக்க வரைப்புல இடது பக்கம் இருக்கு அந்த நம்பர்ஸ் இருக்கு 100, 200, 300, 400, 500. அதை பாத்தீங்கன்னா அதுல என்ன எழுதி இருக்குண்டா பில்லியன் லீட்டர், அதாவது பில்லியன்ஸ்ல இருக்கு அங்க யூஸ் ஆன தண்ணீர் அளவுகள். சரியா? கீழே என்ன இருக்குண்டா வருஷம் இருக்கு. கீழ் ரோல வந்து வருஷங்கள் இருக்கு. அதே அந்த அந்த இடது பக்கம் இருக்க வரைபிலே வலது சுவர் பக்கம் பாருங்க, மில்லியனில் சனத்தொகை இருக்கு. அதாவது இங்கால பக்கம் 100, 200, 300, 400 இருக்குல்ல, அந்த நம்பர்ஸே தான் இடது பக்கம் இருக்கிறது பில்லியன்ல லீட்டர்ஸ், வலது பக்கம் இருக்கிறது மில்லியன்ல சனத்தொகை. இது விளங்கிட்டா? இவ்வளவுதான் அந்த வரைபுல இருக்கு. இப்ப நான் அந்த வரைபுல என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டேன், அதெல்லாம் விளங்கிட்டா? ரெஸ்பான்ஸ் பண்ணீங்கன்னா நான் அடுத்த கட்டத்துக்கு போவேன். போமண்ணா. ஓகே. இப்ப இதுல இந்த வரைவு கேள்விகள்ல வந்து நாங்க கேள்விகளோட போறதுதான் நல்ல. ஏன்டா இதுல நாங்க அனலைஸ் பண்ணி கொண்டு இருந்தோம்டா அனலைஸ் பண்ணிட்டே இருப்போம். ஏன்டா அதுல அவ்வளவு தரவுகள் இருக்கு. இதுல வந்து நாங்க கேள்வியோட போவோமா இருந்தா எங்களுக்கு டைம் சேவா இருக்கும். இப்ப அதனால நான் இப்ப முதலாவது கேள்வியை வாசிக்கிறேன். முதலாவது கேள்வியில் என்ன கேட்கிறாங்கடா, தினசரி சராசரி நீர் பயன்பாடு 200 பில்லியன் லிட்டராக உள்ள ஆண்டிற்கு அன்னளவான சனத்தொகை மில்லியனில் யாது? இவங்களை கேள்வியிலே குழப்புறாங்க, பில்லியன் மில்லியன். நாங்க குழம்ப கூடாது. ஓகே, இதுல நாங்க இப்ப ஒழுங்கா அதுல சொல்லணும். 200 பில்லியன் லிட்டர் அது எங்க இருக்குன்னு பார்க்கணும். இதுல புள்ளி புள்ளி கோடா இருக்குல்ல அந்த வரைபுல, இந்த புள்ளி புள்ளி கோடு சனத்தொகை. அப்படியே நீட்டா இருக்க கோடு வந்து நீர் பயன்பாடு. சரியா? இதுல எங்கிட்ட அவங்க ஃபர்ஸ்ட் கேட்கறது 200 பில்லியன் லிட்டர். அந்த 200 பில்லியன் லிட்டர் சரியா எங்க இருக்குன்னு பாப்பீங்களா இருந்தா, அந்த 200 பில்லியன் லிட்டர் வந்து அந்த முறிஞ்சு போகுது. அந்த அம்புக்குறி நீர் பயன்பாடுன்னு சொல்லி காட்டியிருக்காங்க அம்புக்குறி, அதுல வந்து ஒரு இடத்துல முறிஞ்சு போகுது பாருங்க. அந்த இடத்துல தான் சரியா 200 பில்லியன் லிட்டர் இருக்கு. அந்த புள்ளி புள்ளி கோடு சரியா அந்த 200 பில்லியன் லிட்டர் முறிஞ்சு போற கோட்டோட எங்க அந்த நேர்கோட்டோட முட்டுப்படுதுன்னு பாப்பீங்களா இருந்தா 100க்கும் 200க்கும் இடையில ஒரு இடத்துல முட்டுப்படுது பாருங்க. விளங்குதா? நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். சரியா? ஸ்கிரீன்ஷாட்ல தானே இருக்கு. விளங்குதா? இதுதான் 200 பில்லியன் லிட்டர். 200 பில்லியன் லிட்டர் சரியா இவ்விடத்த வருது. சரியா? இந்த புள்ளி புள்ளி கோட்ல இருக்கிறது தான் சனத்தொகை. எங்கள்கிட்ட கேட்ட சனத்தொகை தான் 200 பில்லியன் லிட்டர் இங்க இருக்கு. அந்த சனத்தொகை வந்து நாங்க சரியா எவ்வளவுன்னு பார்க்கணும். சனத்தொகையை நாங்க பார்ப்போமா இருந்தா 100க்கும் 200க்கும் இடையில இருக்கு. ஆனா அது அந்த 50 என்ற ஒரு இடத்துக்கு மேல இருக்கு. அதனால இப்ப நாங்க விடைகள்ல வந்து அன்னளவான ஒரு விடைக்கு தான் நாங்க போகலாம். அன்னளவான விடைக்கு நாங்க போகக்குள்ள 100க்கும் 200க்கும் இடையில தானே இருக்கு. அப்ப ஒன்றில் 150 இருக்கணும், இல்லாட்டி 175 இருக்கணும் நாங்க விடைகளோட போறக்குள்ள. அப்ப அதுல நாங்க பார்க்கணும் அந்த புள்ளி புள்ளி கோடு சரி அரைவாசியில வெட்டல எங்களுக்கு, அது கொஞ்சம் மேல தான் வெட்டி இருக்கு. அப்ப நாங்க 175 கொடுக்கலாம். இந்த 175 விட சொன்னது யாருக்கும் விளங்கலாட்டி டவுட் இருந்தா கேளுங்க.
150. கொடுக்கலாம். ஆனா 150 இந்த சரியான காட்டுற பாருங்க அந்த பிடிஎஃப்ல இந்த சரியா அது அரைவாசியில வெட்டுப்படல. அது கொஞ்சம் மேல சரியா இந்த இடத்துல இந்த புள்ளி வந்து இந்த புள்ளிக்கோடுகள் வந்து இந்த கோட்டுல அரைவாசியில வெட்டல, அது கொஞ்சம் மேலதான் வெட்டுது. விளங்குதா? அரைவாசியில வெட்டல விளங்குதா? கொஞ்சம் ஆனா 25 கண்டி இல்ல சார். ஆனா நீங்க கொஞ்சம் 175 இல்லைன்ட்டு அதான் இந்த இந்த பேப்பர்ஸ்ல வந்து சரியான அந்த அக்யூரேட் விடைகள் கிடைக்காது. அப்ப நாங்க எங்களுக்கு எந்த விட கிடைக்குதோ அந்த விடையில போடணும். 150 175 ரெண்டுக்கும் அவங்க சரியா கொடுக்கலாம். ஆனா இப்ப 175 தான் பெட்டர்ன்னு நான் சொல்லுவேன். ஏண்டா அது அதுக்கிட்டாலதான் போகுது. 200க்கு போகல, 150 கிட்டையும் போகல, 160 அப்படித்தான் போகுது. 175 பெட்டரா இருக்கும். சில வேளை அவங்க ரெண்டுக்கும் சரி கொடுக்கலாம். சரியா? இந்த கேள்வி ஓகேயா? அடுத்த கேள்விக்கு போவா? முதல்ல கேள்வி ஓகேன்னா அடுத்த கேள்விக்கு போறேன். 5 கேள்வியோட செஷன் முடிப்போம். ஓகே. ஓ டவுட் இருந்தா கேளுங்க, பிரச்சனை இல்லை. இல்ல இல்ல டவுட். ஓகே. இப்ப 2வது கேள்விக்கு போவோம். 2வது கேள்வியில என்ன கேட்டிருக்காங்கன்னா, எவ்வாண்டில் பயன்படுத்திய நீரின் தினசரி சராசரி லிட்டர் எண்ணிக்கையோடு நாடு எக்ஸில் உள்ள சனத்தொகை சமன். இது அவங்க என்ன கேட்கிறாங்கன்னா, 2 கோடும் எங்க இடைவெட்டுதுன்னு கேட்கிறாங்க. வேற ஒண்ணும் கேட்கல. எந்த வருஷத்துல 2 கோடும் இடைவெட்டுது என்றா, ஒரு கோடு வந்து எங்களுக்கு நீரின் பயன்பாடு, இன்னொரு கோடு வந்து சனத்தொகை. இதுதான் அவங்க கேள்வியில கொஞ்சம் விரிவா கேட்டிருக்காங்க. எப்படி கேட்டிருக்காங்கன்னா, எவ்வாண்டில் பயன்படுத்த நீரின் சராசரி லிட்டர் எண்ணிக்கை நாடு எக்ஸில் உள்ள சனத்தொகைக்கு சமன். இப்ப அந்த வரைபடம் நாங்க பாப்போமா இருந்தா அது ஒரே ஒரு இடத்துல தான் வெட்டுது. 1930 to 1940 கிட்ட ஒரு இடத்துல வெட்டுது. சரியா? இதுல நாங்க பார்த்தா 1900, 1920, 1940, 1950 மேலே தரப்பட்ட எதுவும் அன்று அப்படி என்று 5 விட. இதுல பாத்தீங்கன்னா 1930ல இருந்து 40க்குள்ள வெட்டுது. இதுல முதல் 4 விடைக்கும் உள்ள அந்த விட வரைய வராது. அப்ப நாங்க ஸ்ட்ரைட்டா மேலே தரப்பட்ட எதுவும் அன்று என்ற விடைக்கு போகலாம். சரியா? இது விளங்கிச்சா எல்லாருக்கும்? ஓகே. இப்ப நாங்க 4வது கேள்விக்கு போவோம். 4வது கேள்வி வந்து வலது பக்கம் இருக்கல அந்த ஒரு கிராஃப் மாதிரி, அந்த கிராஃப வச்சு தந்திருக்காங்க. அந்த கிராஃப்ல நாங்க எப்படி அனலைஸ் பண்ணலாம்டா, அது சின்ன இருந்தா மேல அந்த கிராஃப்லயே பாருங்க, மேல வந்து இருக்குல்ல கோடு கோடாத செவ்வகத்துக்குள்ள, அது வந்து மின் பிறப்பாக்கத்துக்கு நீர் பயன்பாடு. அந்த மின் பிறப்பாக்கத்துக்காண்டி நீர் பயன்பட்டு அளவு, அந்த அளவு குறிக்குது. அதுக்குள்ள அந்த பெட்டிக்குள்ள 2 புள்ளி, அது வந்து கைத்தொழில் பயன்பாடு. அதுக்குள்ள டார்க் கலர் பண்ண மாதிரி இருக்கா, அது வந்து வீட்டு நோக்கங்களுக்காக யூஸ் பண்றது. அதுக்குள்ள அந்த போஸ்ட் பாக்ஸ் மாதிரி ஒன்று இருக்கு, போஸ்ட் லெட்டர் மாதிரி, அது வந்து பொது நீர் வழங்கல். கடைசியா கீழே அந்த வளைஞ்சிருக்கிறது வந்து நீர்ப்பாசனம். இதெல்லாம் அவங்க அந்த வித்தியாசம் காட்டுறதுக்காண்டி எங்களுக்கு அப்படி தந்துருக்காங்க. இதுல எங்கள்கிட்ட இப்ப 4வது கேள்வியில என்ன கேட்கிறாங்கண்டா, பின்வரும் நோக்கங்களில் எதற்கு பயன்படுத்திய நீரின் சதவீதம் 1900 இருந்து 1960க்கு அதிகரித்தது? ஏ மின் பிறப்பாக்கம், பி கைத்தொழில் பயன்பாடு, சி பொது நீர் வழங்கல். இதுல வந்து நாங்க இந்த அட்டவணைக்குள்ள போய் பார்த்தோம்டா, பார்த்த கையோட எங்களுக்கு எதுக்கு கூடி இருக்குன்னு விளங்குதுட்டா, மின் பிறப்பாக்கத்துக்கு சும்மாவே கூடி இருக்கு. ஏன்னா அது அளவு வந்து பார்த்தீங்கன்னா 2 மடங்குக்கு அதிகமான அளவு கூடி இருக்கிறது எங்களுக்கு சும்மா வெற்றுக்கணால பார்க்கவே விளங்குது. அதுக்கப்புறம் நாங்க வேற எதுவும் கூடி இருக்காண்டு உன்னிப்பா பார்க்கணும்டா, கைத்தொழில் பயன்பாட்டை பார்த்தீங்கன்னா முதலாவதுல 4 கோடு, 4 இந்த 2 புள்ளி இருக்கா, 2வதுல 3 புள்ளி, 3வதுல 3 புள்ளி. அப்ப அது கூட நோக்கங்களை பார்த்தீங்கன்னா அது வந்து முதலாவது குறைஞ்சிருக்கு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கூடி இருக்கு. அதாவது ஆரம்பத்துல கொஞ்சம் குறைஞ்சு அதுக்கப்புறம் அதிகரிச்சிருக்கு. அதுக்கு பிறகு இந்த பொது நீர் வழங்கல் பார்த்தாலும் முதலாவதுல கொஞ்சம் இருக்கு, அதுக்கப்புறம் கூடி கடைசியா குறைஞ்சிட்டு. அப்ப இது வந்து அந்த அதிகரித்ததுக்குள்ள வராது. கடைசி நீர்ப்பாசனத்துக்குள்ள பார்த்தோம்னா நீர்ப்பாசனம் ஆரம்பத்துல அதிகமா இருந்திருக்கு, அதுக்கப்புறம் குறைஞ்சிட்டு.
இப்ப எங்கள்கிட்ட கேட்ட கேள்வி என்னன்னா இந்த 1900 இருந்து 1960க்கு எது அதிகரிச்சதுன்னு எந்த எந்த விஷயம் அதிகரிச்சிருக்குன்னு கேட்டிருக்காங்க. நாங்க பார்த்த வரைக்கும் எங்களுக்கு 2 வீட்டு நோக்கங்களும் மின்பரப்பாக்கமும் அதிகரிச்சிருக்கு. சரியா? எங்கள்கிட்ட என்னென்ன கேட்டு அவங்க விட தந்திருக்காங்கன்னா ஏ மின்பரப்பாக்கம், பி கைத்தொழில் பயன்பாடு, சி பொது நீர் வழங்கல். சரியா? இதுல இந்த 3 விடைகள் எங்களுக்கு ஏ மாத்திரம் தான் அதிகரிச்சிருக்கு. சரியா? அப்ப இதுக்கு விட முதலாவது விட. இதுல எது டவுட் இருந்தா கேளுங்க, இல்லாட்டி அடுத்த கேள்வி போ. சரி, அடுத்த கேள்வி போவா. லாஸ்ட் கேள்வி சொன்னீங்கன்னா லாஸ்ட் கேள்வியை பார்த்துட்டு செஷன் முடிக்கலாம். சரி. கடைசி இப்ப இந்த 5வது கேள்வி எல்லா செட்லயும் 5வது கேள்வி தான் கொஞ்சம் கஷ்டமா வரும். அந்த வகையில இந்த கேள்வியும் கஷ்டமா தான் இருக்கும். இந்த கேள்வி வந்து கொஞ்சம் சுத்தி விட்டுருவாங்க, உங்களை ஒழுங்கா வாசிக்கணும். 1900 நாலாவதுக்கு விட சொல்லிட்டேன். 4வதுக்கு விட வந்து ஏ மாத்திரம் சொல்லிட்டீங்க. அந்த இருக்கிறதுக்கான விலங்கல்ல எப்படி விலங்கலையா? சொல்லுங்களேன். அது எப்படின்னா இந்த இப்ப நான் ஜூம் பண்ணிருக்கேன், இந்த வரைப பாருங்க ஒருக்கா. சரியா? இந்த வரைபுல வந்து அந்த மேல இருக்கா ஒரு செவ்வகத்தை சைட் ஷேப்ல கோடால கீறி இருக்காங்க, கலர் பண்ணிருக்காங்க சைட் கோடுகள்ல. அது வந்து மின்பரப்பாக்கத்துக்கு அவங்க யூஸ் பண்ண நீரிட அளவு. அது வந்து 3 அந்த 1900 இருந்து 1960 அந்த வருஷங்களுக்கு இடையில இந்த 3 கேட்டகரியா அவங்க அளந்திருக்காங்க. அதுல இந்த எப்படி அது அதிகரிச்சிருக்கா குறைஞ்சிருக்கான்னு பாக்குறதுக்கா. சரியா? அப்ப அந்த முதலாவது வந்து அந்த மேல இருக்கிறது மின்பரப்பாக்கத்துக்கு அவங்க செலவிட்ட நீர். 2வது ஒரு பெட்டிக்குள்ள 2 சின்ன டொட் வச்ச மாதிரி இருக்குது வந்து கைத்தொழில் பயன்பாடு. அதுக்கு கீழே கருப்பா களை பண்ண மாதிரி இருக்கிறது வந்து வீட்டு நோக்கங்கள். அதுக்கு கீழே போஸ்ட் லெட்டர் மாதிரி ஒரு விஷயம் இருக்கா, அது வந்து பொது நீர் வழங்கல். அதுக்கு கீழே அலை மாதிரி ஒரு ஷேப்ல பட்டி பட்டியா இருக்கா, அது வந்து நீர்ப்பாசனம். இப்ப நாங்க இப்படி இடதுபுறம் இருந்து வலதுபுறம் பார்க்கக்குள்ளதான் வருஷம் போக மின்பரப்பாக்கம் வந்து எங்களுக்கு அதுக்கு தேவையான நீர் அதிகரிச்சுட்டு தான் போயிருக்கு. அது வெற்றுக்கண்ணுக்கே புலப்படுது. அதுக்கு கீழே ஒவ்வொரு விஷயம் பார்க்கக்குள்ள அதுல அந்த டார்க் கலர் பண்ணிருக்கிறது மட்டும் ஆரம்பத்துல அதிகமா இருக்கு, அப்புறம் குறைஞ்சி திரும்ப அதிகரிச்சிருக்கு. இந்த 2 விஷயம் மட்டும்தான் எங்களுக்கு அதிகரிச்சிருக்கு, மத்த எல்லாமே குறைஞ்சுதான் இருக்கு. பாருங்க, அந்த 2வது இருக்க விஷயத்த பாத்தீங்கன்னா அந்த நடுவுல இருக்க 2 புள்ளி இருக்க விஷயத்த பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அதிகம், அதுல 4 கட்ட இருக்க மாதிரி இருக்கு, அப்புறம் 3 ஆயிட்டு. அந்த போஸ்ட் பாக்ஸ் மாதிரி இருக்கிறது வந்து ஒரு அளவா இருக்கு, கொஞ்சம் கூடி கடைசி ஆகிலும் குறைஞ்சிட்டு. நீர்ப்பாசனமும் பாருங்க வெற்றுக்கண் அலைய விலங்குறது குறைஞ்சிட்டு. இப்ப எங்களுக்கு அந்த 4வது கேள்வியில கேட்ட என்னன்னா பின்வரும் நோக்கங்களில் எதற்கு பயன்படுத்திய நீரின் சதவீதம் 1900 இருந்து 1960க்கு அதிகரிச்சது. அதாவது இந்த கிராஃப் 3 இருக்கா, இந்த சின்ன கிராஃப்குள்ளே 3 கிராஃப் இருக்கா, இதுல முதலாவது கிராஃப்ல இருந்து 3வது கிராஃப் வரைக்கும் பார்க்கக்குள்ள எது அதிகரிச்சிருக்குன்னு கேட்டிருக்காங்க. அதுல அவங்க வந்து ஏபிசி 3 விட தந்திருக்காங்க. ஏ வந்து மின்வலு பிறப்பாக்கம், பி கைத்தொழில் பயன்பாடு, சி வந்து பொது நீர் வழங்கல். நாங்க இப்ப இந்த அட்டவணையில இந்த வரைபுல பார்த்த வரைக்கும் எங்களுக்கு ஏ மாத்திரம் தான் அதிகரிச்சிருக்கு. ஏன்னா அதுல வீட்டு நோக்கங்களுக்கும் அதிகரிச்சிருக்கு, அது எங்களுக்கு விடையில தரல. அதனால ஏ மாத்திரம் தான் அதிகரிச்சிருக்கு எங்களுக்கு இந்த விடையை பொறுத்தளவு. இப்ப விளங்கிட்டா? இப்ப விளங்கிட்டா? கடைசி கேள்விக்கு போகுமா? ஓகே. லாஸ்ட் கேள்வி. இதுல என்ன சொல்ல வராங்கன்னா 1970 பயன்படுத்திய நீரில் 5% வீட்டு நோக்கங்களுக்கானதெனின் வீட்டு நோக்கங்களுக்காக ஆள் வீதம் பயன்படுத்தப்பட்ட நீரின் தினசரி சராசரி லிட்டரின் எண்ணிக்கை யாது? இது வந்து நீங்க வாசிச்சீங்கன்னா கட்டாயம் குழம்பிடுவீங்க. ஏன்னா அவங்க பயன்படுத்தின டேர்ம்ஸ் எல்லாம் ஆகிலும் குழப்பக்கூடிய டேர்ம்ஸ். இது வந்து நீங்க விளங்கி எடுத்துக்கொள்ளுங்க. டக்கண்டி 1970 வந்து எவ்வளவு லிட்டர் யூஸ் ஆயிருக்கு, அதுல 5% இருப்போம். அந்த 5%ல வந்து வீட்டு நோக்கங்களுக்காக யூஸ் ஆயிருக்கும். அந்த வீட்டு நோக்கங்களுக்காக யூஸ் ஆனதுல தினசரி சராசரி லிட்டர் எண்ணிக்கை யாதுன்னு கேட்டிருக்காங்க. இப்ப நாங்க 1970 அந்த வரைவுல பாப்போமா இருந்தா
1970 எங்களுக்கு 400 to 500க்குள்ள ஒரு இடத்துல வெட்டிட்டு போகுது. இந்த வெட்டிட்டு போற இடத்த நாங்க அண்ணளவா தானே எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் இந்த வரைபுல. அப்ப நான் அண்ணளவா ஒரு விஷயம் எடுத்தேன்னா இது 5ஆ பிரிச்சு ஒரு பங்குல வெட்டுற மாதிரி தான் இருக்கு எனக்கு கண்மட்டத்துக்கு. அந்த வரைபுல அந்த வரைவுல வந்து 1970வது வருஷம் வந்து அந்த 5ஆ பிரிச்சு ஒரு பங்கு வெட்டுற மாதிரி தான் இருக்கு. அப்ப 420 எடுத்தேன்னா நான் ஒரு எடுக்கோல தான் எடுத்தேன். 420 5ஆ பிரிச்சு ஒரு பங்கு என்ன அது சரியா? இப்ப 420 பில்லியன் லிட்டர், அதாவது இப்பதான் பில்லியன் மில்லியன்ல குழப்பம் வரும். 420 பில்லியன் லிட்டர் வந்து எங்களுக்கு இருக்க போகுது 1970. அதுல 5% தான் வீட்டு நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கா. அந்த 5% தான் நான் இந்த கணக்கொண்டு செஞ்சு போட்டிருக்கேன். விளங்குதா? கிளியரா இருக்கா? விளங்குதா? இது இருக்கா சொன்னீங்கன்னா இதுலயே டக்குன்னு விளங்குபடுத்திடுவேன். விளங்குதா? விளங்குது அண்ணா. ஓகே. இதுல வந்து 420 பில்லியன் லிட்டர் இருக்கல, அதுல 5% கண்டிருக்கேன். இடது பக்கம் பாருங்க. 420 தர 100 மேல் 5. இதான் ஒரு சராசரியா நார்மலாவே ஒரு விஷயத்துல விகிதம் பார்க்கக்குள்ள அந்த என்ன விஷயத்த பாக்குறோமோ அது தர 100 மேல் நாங்க எவ்வளவு விகிதம் தேவையோ போடணும். இப்ப 420க்கு நாங்க பார்க்கக்குள்ள வந்து பிரிச்சாங்களுக்கு 21 பில்லியன் வரும். 5% 21 பில்லியன் வரும். எங்களுக்கு அந்த 1970வது வருஷம் எத்தனை எவ்வளவு சராசரி சனத்தொகை போய் பார்க்கணும். எங்களுக்கு சராசரி சனத்தொகை 1970ல சரியா இங்க பாருங்க எவ்வளத்த வருதுண்டு. சரியா எவ்வளத்த வருதுன்னு பாத்தீங்கன்னா 200 மில்லியன் சனத்தொகைக்கு வரும். சரியா இந்த சரியா வரும் பாருங்க. 1970ல உங்களுக்கு சனத்தொகை 200 மில்லியன் வரும். பில்லியன்ல மில்லியன். ஓகே, அதைத்தான் நீங்க முக்கியமா கவனித்துக் கொள்ளணும். வேண்டாம், மில்லியனுக்கு 6 செய்வார், பில்லியனுக்கு அதோட 2 செய்வார் கூடுபடும். ஏண்டா அது 21 பில்லியன்ல இருக்கு, மில்லியனுக்கு வந்து 6 செய்வார். சரியா? இப்ப அந்த அந்த கேள்வியில 21 மில்லியன் கீழ் 200, 21 பில்லியன் கீழ் 200 மில்லியன் இத கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா 105 என்று ஒரு சராசரி வரும். அவங்க சராசரி வந்து அவங்க கேட்ட கேள்வி எங்களுக்கு சராசரி, அந்த சராசரி வந்து 105 வரும். அது வந்து எங்களுக்கு முதலாவது விடையா வரும். இந்த கடைசி கேள்வி விளங்காட்டி சொல்லுங்க, இன்னொருக்கா நான் டீட்டெயிலா விளங்கப்படுத்துறேன். கடைசி கேள்வி விளங்கிட்டா நான் விளங்கப்படுத்தினது? விளங்கிட்டேன்டா சொல்லுங்க, இல்லாட்டி திரும்ப சொல்லுங்க, நான் திரும்ப விளங்கப்படுத்துறதுக்கு. ஓகே சார். விளங்கிட்டா? சரி. அப்ப நாங்க இதோட செஷனை முடிப்போம். ஏண்டா டைம் போயிட்டு ஏற்கனவே இது வரைக்கும் படிச்சதுல எதுவும் டவுட் இருக்கா கேளுங்க. நான் இது ஃப்ளோட் சார்ட் ஒன்றும் ரெடி ஆகி வந்தேன்னா அது டைம் காணாதுன்றதால அடுத்த கிளாஸ் நான் அடுத்த கிளாஸ் உங்களை படிக்கக்குள்ள இந்த ஃப்ளோட் சார்ட்டை கட்டாயம் விளங்கப்படுத்தி போட்டு தான் வேற செஷனுக்கு போவோம். சரியா? இந்த ஃப்ளோட் சார்ட் அப்படியே வைப்போம். இது வரைக்கும் நான் படிப்பிச்சது விளங்கும் என்று நம்புறேன். விளங்காட்டி பர்சனலா கேட்கறதுனாலும் கேட்கலாம். செஷன் முடிஞ்சு இது அப்புறம் அவங்க அக்கா சொல்றத சொல்லுவாங்க. ஓகே. தன்னுடைய இறுக்கமான நேரத்திலும் தனது நேரத்தை ஒதுக்கி இன்றைய அமர்வை நடத்தியிருந்த பிரெட்லி அவர்களுக்கு என தளம் அமைப்பின் சார்பில் மிகுந்த நன்றி தெரிவித்துக் கொள்றேன்.
இன்றைய அமர்வில் பங்கு கொண்டிருந்த பங்குபற்றினர் அனைவருக்கும் நன்றிகள். இன்றைய வழிகாட்டல் அமர்வு உங்களின் போட்டி பரீட்சைக்கான சிறந்த வழிகாட்டலாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம். தொடர்ந்தும் தளமோடு பயணிப்போம். நன்றி எல்லாருக்கும்.